கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். லூக்கா 4 அதிகாரம் 33 37 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒரு அசுத்தாவி பிடித்த மனிதனை ஆண்டவராய் இயேசுவானவர் அந்த மனிதனை அசுத்தாவிலிருந்து விடுவிக்கிற அந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதியாமத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் பழைய ஏற்பாட்டிலே காணப்படாத ஒரு சம்பவம் இது. ஏனென்றால் அசுத்தாவியிலே பிடிக்கப்பட்ட மனிதனை ஆண்டவராய் இயேசுவானவர் தான் முதல் முறையாக அவனை விடுவிக்கிறதை இந்த இடத்திலே காண முடிகிறது. அருமையானுள்ளே, பழைய ஏற்பாட்டிலே 1 சாமுவேல் புஸ்தகம் 18 அதிகாரம் அங்கே 10வது வாக்கியத்திலே மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் ராஜாவை பிடித்ததை குறித்து வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 14 நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 1 சாமுவேல் 16-14 வாக்கியத்தில் கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அருமையானவர்களே, அசுத்தாவி என்றால் என்ன? அது ஒரு தீமையான ஒரு சக்தி, அசுத்தமானது, அதே சமயத்தில் பரிசுத்தம் இல்லாதது. இந்த அசுத்தாவிகளுக்கு சரீரம் கிடையாது. ஆகவே எங்கேயாவது ஒரு சரீரத்தை அதை ஆக்கிரமிக்க அது பிரயாசப்படும். ஆனால் ஆண்டவராய் இயேசுவானவர் அந்த லூக்கா 4 அதிகாரத்திலே ஜெப ஆலயத்துக்குள்ளே நுழைந்தவுடனே சூழ்நிலைகளே மாறிவிடுகிறது. அசுத்தாவிகள் ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொண்டது மாத்திரமல்லாமல் அங்கே ஆண்டவர் யார் என்பதை குறித்து அறிக்கை இட்டது. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசுவிடத்திலே அத்தாரிட்டி வித் பவர் ரெண்டும் இருந்தது. அதிகாரமும் இருந்தது, வல்லமை இருந்தது. அதே சமயத்தில் வல்லமை இல்லாத அதிகாரமானது பலவீனம் உள்ளது. அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் யார்? அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அசுத்தாவிகள் இயேசுவை குறித்து இயேசுவினுடைய பிரசன்னத்தை அறிந்தவுடனே அலறுகிறார்கள், அதிர்ச்சி அடைகிறது, அவைகள் பேச ஆரம்பிக்கிறது. ஆண்டவராய் இயேசுவானவர் அந்த மனிதனை அசுத்தாவிலிருந்து விடுவிக்கிறார் என்பது இந்த லூக்கா 4 அதிகாரத்திலே நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, இந்த அசுத்தாவிகள் ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொண்டது. அது மாத்திரமல்லாமல் ஆண்டவராய் இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார், நான் அசுத்தாவிகளை தேவனுடைய விரலினாலே விரட்டுவதினாலே தேவராஜ்யம் வந்திருக்கிறது என்று அவர் சொல்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை, வல்லமையை, அதிகாரத்தை இந்த அசுத்தாவிகள் அறிந்து கொண்டது. ஆனால் நானும் நீங்களும் அறிந்து கொண்டிருக்கிறோமா? நாம் அதை அறிவிக்கிறோமா? நாம் ஆண்டவருடைய வல்லமைக்குள்ளே புரிந்து இருக்கிறோமா? நம்முடைய ஆண்டவருடைய வல்லமைக்கு மிஞ்சின வல்லமை இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. ஆகவே அசுத்தாவினால் பிடிக்கப்பட்ட மக்களை ஆண்டவர் ஒருவரால் தான் விடுவிக்க முடியும் என்கிற சத்தியத்தை புரிந்து அவருடைய ராஜ்யத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள எங்களுக்கு பலனும் கிருபையும் தார். உடைய ராஜ்யத்தை உணர்ந்து அறிவிக்க உத்வேகத்தை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா.